Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% ஆத்தென்டிக் டேஸ்ட் உள்ள ஒரு எம்டி சால்னா தாங்க. எம்டி சால்னாவுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஃபேவரட் அப்படின்னா நான் இந்த சால்னா தான் சொல்லுவேன். ஏன்னா இதை நீங்கள் செய்யும் போதே அவ்வளோ ஆரோமேட்டிக்காக இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய இந்த சால்னாவை எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான சால்னா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணுங்கள். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் மல்லி விதையை ஆட் பண்ணி அது கூடயே சாட்டே பண்ணுங்கள். அது கூடவே 1 ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது கூட 1/2 டீஸ்பூன் ஆஃப் சீரகம், இதை 3த்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். சால்னாவுக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் நல்லாவே இருக்காது, அதனால் தக்காளி கொஞ்சம் லிமிட்டடாக ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான உப்பை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1/4 கப் துருவின தேங்காவை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணலாம். கசகசா ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நீங்கள் குவான்டிட்டி நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா கசகசா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஆப்ஷனில் விட்டுறலாம். இப்போது இது கூடவே 2 முந்திரி, 1 டீஸ்பூன் அளவுக்கு உள்ள பொட்டுக்கடலையை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பொட்டுக்கடலையும் முந்திரியையும் லிமிட்டடாக சேருங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா அது வேறு ஒரு ஃப்ளேவர் வந்துடும், அப்புறம் நம்மளுக்கு சால்னாவோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போது ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையுமே ஆற விட்டு ஒரு மிக்சிக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போது மறுபடியும் அதே கடாயை சூடு பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. சால்னாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வெங்காயம் கேரமலைஸ் ஆனால் தான் இந்த சால்னாவோட டேஸ்ட்டே அதிகமாக இருக்கும். அதனால் பொறுமையாக லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள். இப்போது வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கலர் மாறி ப்ரௌனாக வரும்போது இதுக்கு தேவையான மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனி மிளகாத்தூளையும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மிளகாத்தூளெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு 2 to 3 glasses ஆஃப் வாட்டரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இதை மூடி போட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கொதிச்சிடும். இப்போது இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சால்னாவை நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸில் இப்போ இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரும். பிகாஸ் நம்ம மிக்சியில் அரைச்சி கிரேவி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அது அப்படி தான் நுரைச்சிட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையெல்லாம் தூவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே கொத்தமல்லியெலாம் போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாசனையான நம்ம எம்டி சால்னா ரெடி. பாருங்களேன், நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hourல இந்த குழம்பை பார்க்குறேன். எப்படி அழகாக எண்ணெய்லாம் தெளிஞ்சு இந்த கடையிலலாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டு அதை விட சூப்பராக இருந்தது, வாசனை எல்லாத்த விட தூளாக இருந்தது. நீங்களும் இந்த சால்னாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.